மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் வேலைக்கு கிளம்பிட்டேங்க. வேலைக்கு கிளம்பி ஒரு வண்டி ஒன்று பிக்கப்பு நம்ம ஃப்ரெண்டு ஒரு ட்ராப் கொடுத்துட்டாரு. அதில் போயிட்டுருக்கேன். பாருங்கள், இங்கே கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள். இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை. எல்லா ஊர்லேயும் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் இந்த எமரால்டு மட்டும் எப்போவுமே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. பாருங்களேன், இன்னும் நான் ஒரு 2-3 கிலோமீட்டர் நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷ் அவர் வண்டியில் தான் போயிட்டுருக்கேன். அவர் கரெக்டாக நமக்கு ஒரு ட்ராப் கொடுத்தாரு, கரெக்ட் டைமுக்கு வந்தார். பாருங்கள், எவ்வளோ தூரம் நடக்கணும்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், நடக்கணும் பாருங்கள். இந்த வண்டி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை இந்த ஏரியாவில். பெரும்பாலும் எல்லாமே சொந்தமாக வண்டி வச்சுருக்கனால அவங்க டைமுக்கு எடுத்து கிளம்பிடுவாங்க. பஸ்ஸு மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒரு பஸ் தான் வரும். எப்படி இருக்கு பாருங்கள், தனியெல்லாம் நடந்து போக முடியாது. எப்படி அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, தரமாக இருக்கு பாருங்க. இதே ஊரில் இருக்கவங்களுக்கு சலிச்சிடும் இந்த கிளைமேட்டு. ஆனால் வெளியிருந்து வர்றவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா மண் சரிஞ்சிருக்கு, சின்ன சின்ன மண்ணெல்லாம் சரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி சரிஞ்சிருக்கு பாருங்கள். இதே தொடர்ந்து இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரொம்ப மண் சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, இவர் தான் ஃப்ரெண்டு சந்தோஷ். ஹாய் சொல்லு. வண்டி பாருங்க, என்ன மங்களகரமா வச்சிருக்காரு பாருங்க. நீட்டா வச்சிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணோம். மறுபடியும் அங்கேருந்து வாக் பண்ணி தான் மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். இன்றைக்கி எனக்கு மதியம் டியூட்டி போயிடலாம். நான் வரும்போது காலையிலே எனக்கு அங்கே என்னோடய ஃபஸ்ட்டு பஸ்ஸு, நான் என் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பஸ் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பின்னாடி வேறு பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டேன். போயிடலாம், 12 மணிக்குள்ளே போயிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ.